பித்ரு தோஷம் நீக்கும் தேப்பெருமாநல்லூர் சிவபெருமான் வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் இன்று பித்ரு தோஷம் நீக்கும் வழிபாடு மற்றும் அதற்குரிய கோவிலை காண இருக்கின்றோம். பித்ரு தோஷம் நீக்கும் தேப்பெருமாநல்லூர் சிவபெருமான். தேப்பெருமாநல்லூர் சிவாலயத்திற்கு ஒருவரால் செல்ல முடிந்தால் அவருக்கு மறுபிறவியே கிடையாதாம். இதை கேள்விப்பட்ட போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் எண்ணற்ற ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்துள்ளன. குறிப்பாக இங்கு ஒரு வாசல் உள்ளதாம். அந்த வாசல் பிரதோஷம் அன்று மட்டுமே திறந்திருக்குமாம். அந்த வாசல் வழியே சென்றால் பித்ரு தோஷம் நீங்கும் என்கிறார்கள். தேப்பெருமாநல்லூர் சிவாலயத்தை காணும் முன் இன்றைய வழிபாடு என்ன என்பதை முதலில் காணலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பித்ருதோஷம். பித்ருதோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் காரிய தடங்கள், சுப காரியங்கள் நடக்க தாமதம், வேலை இல்லாமை, தொழில் முடக்கம், முக்கியமாக குழந்தை பாக்கிய தடை மற்றும் திருமணம் நடக்க தாமதமாகும் போன்ற பிரச்சனைகள் மட்டுமே வரும் என நினைத்திருந்தோம். ஆனால் அதையும் விட பலவிதமான திடீர் சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்க காரணம் இந்த பித்ரு தோஷம்தான் என்று கேள்விப்பட்ட போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதை வல்லுநர்களுடன் இணைந்து ஆய்வு செய்தோம். அதையே இன்றைய நிகழ்ச்சியில் தற்பொழுது காண இருக்கின்றோம். பித்ரு தோஷத்தால் விளையும் விபரீதம். ஒரு சிலர் குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு செல்வார்கள். அப்படி செல்லும் போது அவர்கள் சென்ற வாகனம் வழியில் விபத்தில் சிக்கி மொத்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் மட்டுமே உயிர் தப்பிட அல்லது மொத்த குடும்பமும் கூட சமயங்களில் உயிரிழப்பதை பார்த்திருப்பீர்கள். அதேபோல சொந்தத்தில் துக்கம் விசாரிக்க சென்று திரும்பும் போது வாகன விபத்தில் சிக்கி மொத்தமாக உயிரிழப்பதை கேள்விப்பட்டும் இருப்பீர்கள். மேலும் திருமணம் அப்பொழுதுதான் நடந்திருக்கும் அல்லது திருமணமாகி புது தம்பதிகளாக குடும்பத்தோடு செல்லும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக செய்திகள் பார்த்திருப்பீர்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்று காரணத்தை கேட்டோம். அப்போதுதான் தெரிய வந்தது, கொடிய பித்ரு சாபம் ஒரு குடும்பத்திற்கு இருந்து பல தலைமுறைகளாக அது தீர்க்கப்படாமல் தொடர்ந்து வந்ததால் இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடக்குமாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். குலதெய்வ சாபம். ஆதி காலத்தில் நம் குலத்தில் பிறந்த நம் முன்னோர்கள் குலத்தை காப்பதற்காகவே உயிர் வாழ்ந்து இறுதியில் அதற்காகவே உயிரையும் தியாகம் செய்து குலதெய்வமானார்கள். குலதெய்வம் என்பது அதிகபட்சம் 7 தலைமுறைகள் வரை மட்டுமே தொடர்ந்து வருமாம். குறிப்பாக 3 தலைமுறைகள் கடந்த பின் அடுத்து வரும் தலைமுறைகளால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதாம், தடை வருமாம். அதனால்தான் குலதெய்வம் எங்கு இருக்கிறதென பலருக்கும் தெரியாமல் போகிறதாம். ஏன் அப்படி என கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குலதெய்வ கோவிலுக்கு ஒற்றுமையாக குடும்பம் மொத்தமாக சென்று வழிபட வேண்டுமாம். அதாவது பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் சாமி கும்பிட வேண்டுமாம். அப்போதுதான் குலதெய்வம் சந்தோஷப்படுமாம். குலதெய்வம் ஆசைப்படுவதே தன் வழி வரும் குலத்தவர்கள் தர்மத்துடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே. குலத்தை காக்க உயிர் விட்ட காரணமும் இதுவே. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் என்றால்,
எப்படி மகாபாரதத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சரவு ஏற்பட்டு உறவே பகையானதோ, அப்படி கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சொத்து பிரச்சனையால் ஜென்ம பகையாக மாறி அதில் யாராவது பாதிக்கப்பட்டு குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டால் அந்த பாவம் எத்தனை தலைமுறையானாலும் நீங்காதாம். அது மாபெரும் பித்ருதோஷமாக மாறி தவறு செய்தவர்க்கு தண்டனை தர, அந்த குடும்பத்தாருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த அதற்குரிய கால நேரம் வரும் வரை காத்திருக்குமாம். ஏமாற்றி சொத்தை வாங்கி அனுபவித்த குடும்பத்தை இதுவரை காத்து வந்த புண்ணிய கணக்கு தீர்ந்ததும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போதோ அல்லது சென்று திரும்பும் போதோ மொத்த குடும்பமும் அகால மரணமடைய காரணமாகிறது என்றார்கள். மேலும் துக்கம் விசாரிக்க சென்று திரும்பும் போதும் மற்றும் திருமணம் முடிந்த கையோடு நடக்கும் விபரீதங்கள் என அனைத்திற்கும் காரணங்கள் வெவ்வேறான போதும் காரியம் மட்டும் ஒன்றுதான். அது பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் பித்ருதோஷம்தான் என கூறினார்கள். இதை கேட்டதும் ஒரு நிமிடம் எங்களுக்கு வேர்த்துவிட்டது, பயமானது. சரி, இப்படி ஒரு பயங்கரமான பித்ருதோஷம் ஜாதகத்தில் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இதற்கு என்ன தீர்வு? இதை எப்படி தடுப்பது என கேட்டோம். இதை ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் பிரசன்னம் பார்த்தால் அது காட்டிக் கொடுத்துவிடும் என்றார்கள். மேலும் இப்படிப்பட்ட தோஷம் இருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு கர்ப்பம் தரித்து 5-6 மாதங்களில் கரு தங்கி பின் கலைந்து விடுமாம். இது அடிக்கடி நடக்குமாம். அல்லது குழந்தை கருவிலேயே வேறு ஏதாவது காரணத்தால் கலைக்க வேண்டிய சூழ்நிலை வருமாம். இது மட்டுமல்ல, அந்த வம்சத்தில் பிறந்த ஒருவரின் வாழ்க்கை சரியாக இருக்காதாம், அல்லது நடுவயதிலேயே இறந்து விடுவார்களாம். இன்னும் சிலர் 2 திருமணம் செய்யும் நிலை உருவாகுமாம். இது எல்லாமே தீவிர பித்ருதோஷத்தின் அறிகுறிகள் என்கிறார்கள். சரி, இதற்கு என்ன தீர்வு என கேட்டோம். கும்பாபிஷேகமே செய்ய முடியாமல் இருக்கும் பழங்காலத்து சிவாலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யலாம். திருவண்ணாமலை சென்று மகேஸ்வர பூஜை எனப்படும் அதிதிகளுக்கு அன்னதானம் செய்யலாம். அடக்கம் செய்யாமல் இருக்கும் அனாதை உடலுக்கு இறுதி மரியாதை செய்து முறையாக காரியம் செய்யலாம். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த இந்த 3இல் அவரவர்க்கு எது சாத்தியமோ அதில் ஏதாவது ஒன்றை செய்து வர வேண்டுமாம். மேலும் வாழ்வில் எப்பொழுதும் புண்ணிய காரியங்கள் மட்டுமே செய்து வந்தால்தான் அடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த பித்ருதோஷ பாதிப்பு தொடர்ந்து வராதாம். விபரீதங்களும் தடுக்கப்படும் என்று கூறினார்கள். சரி, இன்றைய ஆலயத்தை இனி பார்க்கலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். பித்ரு தோஷம் நீக்கும் தேப்பெருமாநல்லூர் சிவன். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. ஆனால் ஒரு கோவில் பலவிதமான தோஷங்களை தீர்க்கும் பரிகார ஸ்தலமாக இருக்கிறது என்றால் அது தேப்பெருமாநல்லூர் சிவன் கோவில்தான். சூரிய பகவான் இக்கோவில் ஈசனை தினமும் வழிபடுவதால் சூரியன் சம்பந்தமான தோஷம் உள்ளவர்கள், குறிப்பாக பித்ருதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். அதனால் இது பித்ருதோஷம் தீர்க்கும் ஸ்தலமாக விளங்குகின்றது. நிஜ நாகம் வந்து வழிபட்டதால் இது நாகதோஷம் தீர்க்கும் ஸ்தலமாகவும் உள்ளது. எல்லாவற்றையும் விட மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த கோவிலுக்கு செல்ல முடியுமாம். இப்படி இத்தலத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆலயம் பார்க்க மிகவும் பழமையானதாக தோன்றுகிறது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை உள்ளே செல்லும் போதே உணர முடிகிறது. இத்தல மூலவர் பெயர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி. அம்பாள் திருநாமம் ஸ்ரீ வேதாந்த நாயகி. ஸ்தல விருட்சம் பில்வம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். ஸ்தல வரலாறு.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து திருநாகேஸ்வரம் வழியாக 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்தான் தேப்பெருமாநல்லூர். புராண கால தொடர்புடைய இத்தலத்தில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி அருள் புரிகிறார். இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னொரு சமயம் இத்திருத்தல சக்தியை உணர்ந்த அகத்தியர் சித்தர் இப்பகுதிக்கு வரும்போது இங்குள்ள சிவபெருமானை தரிசிக்க விரும்பி ஆலயம் உள்ளே நுழைய முற்பட்ட போது அத்திருத்தலத்தில் அருள் பாலித்து வரும் சிவபெருமான் அகத்தியர் மூலம் ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணினார். அதன்படி அகத்தியரை ஆலயம் உள்ளே வரவிடாமல் செய்ய மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்று கூறி அவரை தடுக்குமாறு கூறினார். சிவபெருமான் சொன்னபடி அகத்தியரை தடுக்க மகரந்த மகரிஷியும் மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்து விட்டார். தனது வழிமறிக்கும் மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து, மகரிஷியே, நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என்றார். மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர், பூ போன்றிருக்கும் உன்முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார். பூவாய் இருந்தவர் சிங்கமுகமாக மாறி பயங்கரமாக காட்சி தந்தார். இதனால் மிகவும் மனக்கலக்கமடைந்த மகரந்த மகரிஷி, இதில் தன் தவறு ஏதும் இல்லை, சிவபெருமானின் கட்டளையை தான் அடியேன் நிறைவேற்றினேன், அதனால் இதற்கு பிராயச்சித்தம் அருளுமாறு வேண்டினார். சாந்தமடைந்த அகத்தியர், மகரந்த ரிஷியே, நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத அரிய பொருளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதனால் மகரந்த மகரிஷி தினமும் ஒவ்வொரு வகையான பூவை கொண்டு சிவ பூஜை செய்ய முடிவு செய்து பூஜையை பயபக்தியுடன் செய்து வந்தார். இப்படி தினமும் ஒரு நாள் அர்ச்சனை செய்த பூவை விடுத்து வேறு ஒரு வகை பூ என 50 ஆண்டுகள் தினமும் பல்லாயிர பூ வகைகளை கொண்டு பூஜை செய்த பின்னும் சாபம் நிவர்த்தி அடையவில்லை. ஆனாலும் மனம் தளராமல் பூஜையை தொடர்ந்து செய்து வந்தார். அப்படி ஒரு நாள் சிவ பூஜை செய்து கொண்டிருந்த போது அவரது ருத்ராட்சத மாலை எதிர்பாராமல் அருந்து அந்த ருத்ராட்சங்கள் சிவன் திருமேனியில் பட்டது. அடுத்த நொடி சிவலிங்கம் ஜோதியாக மிளிர்ந்தது. உடனே இதுதான் அகத்தியர் சொன்ன சிவ பூஜை என உள்ளுணர்வு சொல்ல, உடனே ஏகமுகம் முதல் 14 வகையான ருத்ராட்சங்கள் கொண்டு ருத்ராட்ச ஜபம் செய்தார். அப்படி செய்யும் போது ஓம் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாதாய நமச்சிவாய ருத்ராசேஸ்வராய நமக என்று தொடர்ந்து மந்திரம் சொல்லி பூஜை செய்தார். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் மகரந்த மகரிஷிக்கு சாப நிவர்த்தி அளித்து மீண்டும் பழைய முகத்தை அருளினார். கோவில் அமைப்பு. ஆலயம் பழங்காலத்து தோற்றத்தில் காட்சி தருகிறது. கோவில் விமானங்களை பார்க்கும் போது தேர் மேலே பவனி வருவது போல அமைத்திருக்கிறார்கள். இந்த கோவில் கிழக்கு நோக்கி இருக்க, விஸ்வநாதர் கிழக்கு பார்த்திருக்க, கோவில் குளமும் கிழக்கே இருக்க, கோவில் நுழைவு வாயில் மட்டுமே மேற்கே உள்ளது. அம்பாள் ஸ்ரீ வேதாந்த நாயகி பிரதான வளாகத்தினுள் தெற்கு நோக்கியவாறு வீற்றிருக்கிறாள். மிகவும் பழமையான இத்திருக்கோவிலில் ஏராளமான தனி சன்னதிகள் உள்ளன. மேலும் அனைத்து தெய்வங்களும் வித்தியாசமான கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர். எல்லா கோவில்களிலும் விநாயகருக்கு எலி வாகனமாக இருக்கும். ஆனால் இங்கு வித்தியாசமாக விநாயகருக்கு நந்தி வாகனமாக உள்ளது. அதேபோல நந்திக்கு ஒரு காது மடங்கியபடி இருக்கிறது. எங்குமே இல்லாத அன்னதான தட்சணாமூர்த்தி இங்கு அருள் பாலிக்கின்றார். ஆலயத்திலுள்ளே 2 பைரவர்கள் மற்றும் சனி பகவான் அருகருகே இருக்கிறார்கள். மேலும் ஸ்ரீ துர்க்கை, மகா துர்க்கை என 2 துர்க்கைகள் உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் வடக்கு பார்த்தபடி விஷ்ணு காட்சி தருகிறார். அது மட்டுமல்ல, திருவண்ணாமலையில் இடைக்காடர் சித்தர் நவகிரகங்களை எப்படி மாற்றி மாற்றி வைத்து மழை பெய்ய வைத்து விதியை தனது மதியால் வென்றாரோ,
அப்படி இங்குள்ள நவகிரகங்கள் எல்லாம் வெவ்வேறு திசையில் மாறி மாறி அமர்ந்து காட்சி தருவதால் இது விதியை வெல்லும் ஸ்தலம் என்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டபோது மனம் அப்படியே சிலிர்த்து மெய்மறந்து இங்குள்ள இறைவனை வணங்கி மகிழ்ந்தது. இத்தனை சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக இது விளங்குவதால் தான் நிஜ நாகமே ஒரு சமயம் இங்கு வந்து சிவ பூஜை செய்தது என்று கூறினார்கள். அதை கேட்ட எங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக போனது. நிஜ நாகம் வழிபட்ட சிவன். சிவபெருமானை பல ஜீவராசிகள் வணங்கி முக்தி பெற்றது என புராணங்களில் படித்திருப்போம். அதை நேரில் பார்த்தால் எப்படி இருக்கும்? ஆம் நேயர்களே, இத்தல ஈசனை ஒரு சமயம் ஒரு நாகம் வந்து பூஜை செய்துள்ளது. அது மட்டுமல்ல, அதற்கு ஆதாரமாக நாகம் தனது சட்டையை கழற்றி போட்டுவிட்டு சென்றிருக்கிறது. மேலும் ஆலயம் உள்ளே செல்லும் போது நாகர் சிலைகளை ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. இது நாகதோஷம் தீர்க்கும் ஸ்தலம் என்பதால் இங்கு ராகு கேது இருவருமே ஒரே இடத்தில் நின்றபடி அருள் பாலிக்கின்றனர். இதுவும் ஒரு அதிசய கோலமே. கோவிலில் ஒரு பெரிய நாகரை பார்த்தோம். அது பாம்பு என்று நினைத்த எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. காரணம், அது ஒரு தீர்த்த கிணறு. எதனால் அந்த தீர்த்த கிணறு பாம்பு போல வடிவமைக்கப்பட்டுள்ளது என கேட்டோம். அதற்கு அவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த கிணற்றில் குளித்துவிட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு ராகு கேதுவை விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் ராகு கேது தோஷம் நீங்கும் என்கிறார்கள். அழகு ததும்பும் அம்பிகை. மகா மண்டபத்திற்குள் தெற்கு திசை நோக்கி தனி சன்னதியில் வேதாந்த நாயகி அருள் புரிகிறாள். மிகவும் அழகாக சிரித்த முகத்துடன் அம்பாள் அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு. இங்கு அம்பாள் தனது வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வருவது போன்ற தோற்றத்தில் உள்ளார். அம்பாள் நம்முடன் பேசுவது போல் உதடுகள் குவிந்த நிலையில் உள்ளன. இது வேறெங்கும் காண கிட்டாத காட்சி. இங்கு அம்பிகை வேதத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் கோலத்தில் இருப்பதால் இங்குள்ள அம்பாளை மாணவர்கள் வந்து வணங்கினால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்கிறார்கள். தோஷம் நீக்கும் பிரதோஷம். ஜாதகத்தில் எத்தனை தோஷம் இருந்தாலும் அது அத்தனைக்கும் பரிகாரமாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடு. தேவாதி தேவர்களும் பிரதோஷ நாளில் சிவபெருமான் நந்தி மீது ஆடும் நடனத்தை காண வருவதாக ஐதீகம். இத்தனை சிறப்புகள் நிறைந்த பிரதோஷ வழிபாடு இத்திருக்கோவிலில் ஒரு திருவிழா போல கொண்டாடுகிறார்கள். விதவிதமான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அற்புதமாக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. மேலும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வரும் பக்தர்கள் அனைவருக்கும் ருத்ராட்சம் தருகிறார்கள். மறுபிறவி இல்லாத சூரிய வாசல். தேப்பெருமாநல்லூர் சிவாலயத்தில் சிவபெருமான் மகரந்த மகரிஷிக்காக அருள் பாலித்த போது ஒரு வாசல் வழியே வந்து காட்சி கொடுத்தாராம். அதைத்தான் சூரிய மண்டல வாசல் என்கிறார்கள். பிரதோஷ நாளில் மட்டும் பக்தர்களுக்காக இந்த வாசலை திறக்கிறார்கள். அந்த வாசல் வழியே வரும் பக்தர்களுக்கு 21 தலைமுறையாக தொடர்ந்து வரும் பித்ருதோஷம் நிவர்த்தியாவதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மறுபிறவி இல்லாதவர்களால் மட்டுமே இந்த கோவிலுக்கு வந்து இந்த வாசலை தாண்டி செல்ல முடியுமாம். மற்றவர்கள் கோவிலுக்கு போகலாம் என நினைத்தாலும் கூட ஏதாவது ஒரு தடை வருமாம். நாங்கள் சென்றபோது பிரம்மாண்டமாக பிரதோஷ பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஏராளமானோர் சூரிய மண்டல வாசல் வழியே செல்ல காத்திருந்தனர்.
நோய் தீர்க்கும் ருத்ராட்ச பூஜை. இக்கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு 22,000 ருத்ராட்ச மணிகளைக் கொண்டு ஆவுடை, பானம், நாகப்படம் அமைத்து கவசமிடுகிறார்கள். ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறார்கள். இதுபோன்ற ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனி உள்ள இறைவனை எங்கும் தரிசிக்க முடியாது என்கிறார்கள். இந்த ருத்ராட்ச கவசம் இருக்கும் இடத்தில் அதீத நேர்மறை ஆற்றலும் மின்காந்த சக்தியும் இருப்பதால் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருத்தலம் வந்து இங்குள்ள ருத்ராட்ச சிவனை தரிசனம் செய்தால் என்ன நோய் இருந்தாலும் அது தீர்கிறதாம். எப்படி செல்வது? கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் உள்ளது. ஆலயத்தை வெளியில் இருந்து பார்த்தால் மிகவும் பழங்கால தோற்றத்தில் காட்சி தருகிறது. ஆனால் தமிழகத்தில் இப்படி பல ஆலயங்கள் பரிகார பொக்கிஷமாக நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அவற்றையெல்லாம் தேடி தேடி ஒளிபரப்புவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் நீங்கள் தரிசித்து பலன் பெற்ற பரிகார ஆலயங்கள் பற்றிய தகவல்களை 8999366611 என்ற எண்ணுக்கு இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். பித்ரு தோஷம் நீக்கும் தேப்பெருமாநல்லூர் சிவபெருமான்.